பா look at this அப்பி வச்ச சிக்கன் அதை அப்படியே கப்புன்னு எடுத்து வாயில போட போகிறேன். வாவ் பாடத்தான். Irfansview இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைதராபாத்தில் உளவுச்சாறு அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். உளவுச்சாறு இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆந்திரா தெலுங்கானா இங்கே இருக்கிற அத்தனை சிட்டியில் இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட்டையும் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதாவது 18 வகையான பிரியாணி வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ எல்லா டேஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். களி இருக்கும், அப்புறமா இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் இன் ஆந்திரா. அண்ட் இது வந்து ஒரு 12 இயர்ஸாக இருக்குன்ற மாதிரி எனக்கு இன்னும் ஷோராக தெரியல. நான் உள்ளே போய்ட்டு நான் கேட்டு சொல்கிறேன். பட் இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு என்னென்ன ஃபுட்லாம் இருக்குது, இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். Chicken? Yeah, this is chicken. Kodi chips. Oh, okay, Kodi chicken chips. Okay. This one is Bangla Kodi. Bangla chicken Kodi. wrapped with potato. Okay. This is Konasima Kodi vepudu. Konasima Kodi vepudu. Okay. Chapala vepudu. Chapala vepudu. Boneless chapala vepudu. Okay. Fish. Godavari royala vepudu. Godavari royala. கைஸ் இப்போ கேட்டிங்களா, இதுதான் வந்து இதோட பேரெல்லாம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆந்திரானா மீல்ஸ் அப்படின்றது தான் வந்து நிறையா இருந்தப்போ இவங்க வந்துட்டு இல்லை இந்த புலாவில் வந்துட்டு இந்த கறி மாதிரி வச்சு இது வந்து ஒரு பிரியாணி அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு வந்திருக்காங்க 8 இயர்ஸ்க்கு முன்னாடி. இதுதான் பேசினேன் அவங்ககிட்ட. ஸோ 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறையா டிஷ்ஷஸ் வந்து இன்னோவேட் பண்ணி இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த சிப்ஸுக்குள்ள சிக்கன். ஸோ இது வந்து இவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அண்ட் இதை நம்ம ஆல்ரெடி இன்னொரு இடத்துலையும் சாப்பிட்டோம் இதுக்கு முன்னாடி. பட் நீங்கள் தான் இன்னோவேட் ஆகுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை திஸ். ஆனால் இதில் பாருங்களேன் எவ்வளோ மேலே வந்து பொடிலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பைசஸ்லாம் தெரியுது. ஆக்சுவலி இவங்க வந்து இதை பொரிச்சிட்டு மேலே வந்து தனியாக வந்து ஸ்பைசஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் கைஸ். சாப்பிடலாமா? மேலே இருக்க முளைகள் வந்து முறுமுறுன்னு இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது அப்படியே வந்து ஒரு வாழைக்காய் பஜ்ஜிக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதுக்குலாம் சிக்கனு வேறு லெவல் ஒரு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சில சிப்ஸ் ஆடும்போது வந்து தெரியுமா அந்த மாதிரி ஒரு மசாலா இருக்குது. ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் கோழியிலே வந்து ஒரு இது ஃப்ரை. அவங்க பேர் சொன்னாங்க, டக்குன்னு மறந்துச்சு எனக்கு. சீக்கிரம் மறந்து போயிருதுங்க, ஏன்னா அது டிஃப்ரெண்டான நேமாக இருக்குது அதனால. ஸோ இது வந்து லைக் பொரிச்ச சிக்கன் மாதிரி போன்லெஸ்ஸு. அண்ட் அதே மாதிரியே வந்து ஃபிஷ்ஷும் பொரிச்சிருப்பாங்க, போன்லெஸ் ஃபிஷ்ஷு. பாடத்தான் சேம் வேலை தான் பொரிச்சிருக்காங்க. ஃபிஷ்ஷோட ஃபேவர் பெருசாக தெரியல, ரொம்ப சட்டலாக ஒரு மாதிரி லைக் லைட்டாக. எனக்கு ஃபிஷ்ஷு பிடிக்கும், ஆனால் வந்து அதோட கவுச்சி பிடிக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃபிஷ் சாப்பிடலாம். இது வந்து என்ன ப்ரான் வந்து இது ரிவர் ப்ரான்ஸ் தான். இது வந்து நல்லா வந்து சுண்டின மசாலாவில் செஞ்சுருக்காங்க. இனிப்பு இருக்குது, சால்ட்டினஸ் இருக்குது, லைட்டாக காரம் இருக்குது. சாப்பிட்டு முடிக்கும் போது அந்த ப்ரானோட ஃப்ளேவர் இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு ரைஸில் கொஞ்சம் ஒயிட் ரைஸில் போட்டு பசங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த மசாலா. அண்ட் இந்த மேட்ரு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படியே அந்த சிக்கனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவை அப்படியே அப்பி வச்ச மாதிரி ஒரு இது. பா look at this அப்பி வச்ச சிக்கன் அதை அப்படியே கப்புன்னு எடுத்து வாயில போட போகிறேன். வாவ், ரொம்ப அதிகமான ஒரு ஸ்பைசஸுங்க. சிக்கனோட எனக்கு வந்து அந்த ஸ்பைசஸோட ஒரு கிக்கு தான் அதில் அதிகமாக இருக்குது. அப்படியே சுருன்னு இருக்குது. சிக்கன் கடைசியில் தான் தெரியுது இதுக்குள்ளே சிக்கன் இருக்கிறது. அந்தளவுக்கு மசாலா போட்டு வச்சுருக்காங்க. மசாலா ஸ்பைஸ், அதாவது மசாலா ஸ்பைசஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் போட்டு அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப காரமாக இருக்காங்கன்னா காரமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு காரம் இருந்தால் போக காரம் ஏறுது.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன அந்த புலாவ்ஸ் எல்லாமே வருது. இப்போது இங்கே வந்து நான் சொல்கிற மாதிரி 18 வகையான புலாவ் இருக்குது. அண்ட் அதில் மெயினாக வந்து ஒரு 4 வந்து இந்த 4 சொல்லலாம். ஏன்னா வந்து இது வந்து உளவுச்சாறு சிக்கன் புலாவ். இது உளவுச்சாறு அப்படின்ற அந்த பேரோட அந்த ஒரு இது கொள்ளு யூஸ் பண்ணி செய்கிற அந்த ஒரு டிஷ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் இன்னொரு இடத்துல. அண்ட் பச்சை மிர்ச்சி அந்த பச்சை மிளகா போட்டு செய்கிற அந்த ஒரு இது, அதோட சேர்ந்து நிறைய கிரீன்ஸ் நிறைய இலைகள்லாம் போட்டு பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்களோட அவங்க அம்மாவோட ஸ்பெஷாலிட்டி அவங்க அம்மா வந்து செய்கிற ஒரு டிஷ். அதை வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க, கத்திரிக்காயில் செஞ்ச ஒரு இது. ஸோ இது வந்து விஸ்தராக் கோடி புலாவ். அகைன் இது வந்து சிக்கன் போட்டு செஞ்சுருக்காங்க. மேலே வந்து அழகாக இலையை போட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இலையில் இருக்கிற குட்னஸ்லாம் கூட அது உள்ளே இருக்கும். ஸோ லெட்ஸ் அன்ராப் திஸ். ஓ நல்லா புகையே வருதுங்க இதில். ஓ கைஸ் உள்ளே பாருங்க கைஸ், மசாலா அப்பா அப்படியே மசாலாவோட அந்த சிக்கன் இருக்குதுங்க கைஸ். ஒரு வகையான அந்த தையலன்னு ஒன்று நம்ம அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த தையலையில் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புலாவ் அப்படின்ற மாதிரி ஒன்று உடிச்சு அதில் வந்து சிக்கன் கொடி போட்டு இது வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். அப்படியே சுட சுட இருக்குது. உங்களுக்கு வீடியோ எடுக்க தெரியுதான்னு தெரியல, அப்படியே புகையை மூஞ்சியில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம் இதை. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐயோ எனக்கு வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் அந்த மசாலாவோட சேர்த்து ஐயோ கை வேறு வைக்க முடியல, பட் கை வச்சா சாப்பிட்டாகணும். டவுசர் எனக்கு இந்த டேஸ்ட் வந்து எதை ஞாபகப்படுத்துது, நான் வந்து பெங்களூர் வாட்டி காலைல ஒரு பிரியாணி சாப்பிட்றேன். அந்த பிரியாணியோட இது சிமிலாரிட்டி ரைட்டாக இருக்குது. இதில் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து பிரியாணியே சொல்லலாம். ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு புலாவ் மாதிரி தான் சொல்கிறாங்க, பட் 8 பிரியாணி தான் இது ஆக்சுவலி. இது மஸ்ட் ட்ரைங்க கண்டிப்பாக. நல்லா அந்த அந்த கறி அந்த இதெல்லாம் அப்படியே உள்ளே புளிங்கி இருக்குதா அந்த இதோட ஃபென்டாஸ்டிக்காக இருக்காப்புல, செம மேட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த கத்திரிக்காய் போட்ட மாம் ஸ்பெஷல். இங்கே இருக்கவங்களோட மாம் ஸ்பெஷல். ஓனர் இருக்கார்ல அவரோட மாம் ஸ்பெஷல். லெட்ஸ் ட்ரை திஸ் மாம்ஸ் ஸ்பெஷல். ஆஹா, எனக்கு ஏன் வந்து இந்த கத்திரிக்காய் மேட்ரு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியல. நான் இங்கே சாப்பிட்ற இடத்துல எல்லாமே கத்திரிக்காய் அது சூப்பராக இருக்குது. இங்கேயும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த கத்திரிக்காய் வாசமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசம். அந்த வெஜிடபிளே வந்து ஒரு வகையான ஒரு நல்ல வெஜிடபிள் அது. நல்லா இருக்குங்க. டேங்கினஸ் கொஞ்சம் லைட்டாக அப்படியே அதோட வந்துட்டு ஒரு சேவரினஸோட ஸ்வீட்னஸ் இருக்குது. அப்படியே அதை சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வெஜ்ஜாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து உளவுச்சாறு புலாவ். ஸோ உளவுச்சாறுன்றது நான் சொன்ன மாதிரி அந்த கொள்ளில் செய்கிற மேட்ரு. 8 கிராம் உளவுச்சாரோட லைட்டாக அப்படி எடுக்கலாம், எடுத்து இதில் போட்டுக்கலாம். நிறையா ஃபுட் இருக்கிறதுனால கம்மியாக சாப்பிட்ற மாதிரி ஆகுது. ஒரு ஸ்மோக்கினஸ் இருக்குது அதில். அந்த கொள்ளு நினச்சி நம்ம சாப்பிடும்போது அந்த கொள்ளோட வாசம் நல்லாவே தெரியுது. நான் வந்து கொள்ளு சாப்பிடுவேன், முன்னாடி சாப்பிட்ருக்கேன் கொஞ்ச நாள் முன்னாடி. காலை எனக்கு கொள்ளு கொஞ்சம் சாப்பிடுவேன். அது எனக்கு பிரிங் பேக் பண்ணுது. இதில் ஒரு டேங்கினஸ் இருக்குமே, எப்பயுமே வந்து இவங்களோட ஃபுட்டில் அந்த டேங்கினஸ் இருக்குது. இது அழகாக 2 சிக்கன் லெக் பீஸ் வச்சுருக்காங்க. அப்படியே அந்த சிக்கன் லெக் பீஸில் வந்து புகை அப்படியே பறக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு இருட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து இந்த மாதிரி புகை பறக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. டேஸ்ட் அந்த கிரேவிக்கு மேலே சிக்கன் ஃபேண்டாஸ்டிக். ஆனால் எனக்கு இன்னும் அந்த இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஓப்பன் பண்ணி சாப்பிட தெரியுமா? நாட் ஓன்லி தட் எக்ஸ்பீரியன்ஸ், தட் ஃபுட் டேஸ்ட் இட் செல்ஃப் இஸ் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஃபுட்டு மேலே பார்த்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி கையில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. இது வந்து அவங்களோட இன்னொரு இதுதான் வந்து லைக் அவங்களோட ரொம்ப இதுவான ஐட்டம். கோடி புலாவ் சொன்னேன், அப்படியே சொன்னேன் உங்களுக்கு அந்த மேட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமாட்டிக்கு நிறைய இடத்துல இதை பார்த்து வந்து ஃபுட்டு வந்து இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இவங்க கண்டுபிடிச்ச நிறைய டிஷ்ஷை வந்து வெளியில் நிறையவே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு. இது பாருங்களேன், அப்படியே பொங்கல் மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி லைக் ஒரு இதுவான ஸ்டீம் பேஸ்டு புலாவ். இதுதான் இவங்களோட ஒன் ஆஃப் தி லைக் மோஸ்ட் சிக்னேச்சரிஸ்ட் ஒரு டிஷ்ஷு. ஸ்டீம் பண்ணது லைக் மொத்தமாக போட்டு நம்ம தம் கட்டுற மாதிரி ஸ்டீம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்து சிக்கன் அதில் வந்து இதுவாக இருக்குது, நல்லா கொயன்னு இருக்குது. செம்ம. இதை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து சில இடத்துல இந்த ரொம்ப புளி அதிகமாக போட்ட ஒரு புளி சாதம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபீல் இருக்குது எனக்கு பார்க்கும்போது. சைடு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, ஒரு சட்டிலான ஒரு மேட்ருங்க. நல்லா அந்த சிக்கனும் சேர்ந்து அது அதிலே ஸ்டீமாக இருக்கிறதுனால அந்த சிக்கனோட ஃப்ளேவரும் நல்லா தெரியுது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப காரமாகவும் இல்லை. சின்ன பசங்களுக்கு அது வாங்கி கூட்டி வச்சுக்கோங்கன்னா அழகாக சாப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு மாதிரி வெட்டான ஒரு பிரியாணி. பச்சை மிர்ச்சி, க்ரீன் மிளகாய் போட்டு செஞ்ச ஒரு பிரியாணி. க்ரீன் சில்லி அது எவிடெண்ட்டாக தெரியுது இதில். அதே தான் நான் இன்னொரு இடத்துல சாப்பிட்டேன். க்ரீன் சில்லி எவிடெண்ட்டாக தெரியுது. அதுக்கு மேலே க்ரீன்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. வேறு செடி கொடிகள்லாம் போட்டு செய்வாங்க போல். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இதில். இனிப்பும் இருக்குது அண்ட் ரொம்ப காரம் இல்லை. காரமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யூஸ்வலாக க்ரீன் சில்லி வாசம் மட்டும் வந்துட்டு காரம் கம்மியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். பிகாஸ் போக ரொம்ப காரம் அப்படியே ஏறும் சூசுன்னு.
ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா. இங்கே பாருங்கள், பெப்பர் பன்னீர், சால்ட் அண்ட் பெப்பரி ஒரு பன்னீர், ரொம்ப என்ஜாயபிளான ஒரு பன்னீர். அப்படியே லைக் ஷார்ப்பாக இப்போ புளி மரம் தெரியுமா அந்த மாதிரி. இது வந்து சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும். நல்ல பன்னீர் கூட அப்படியே அந்த இதுவாகுது, அப்படியே 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 அந்த பெப்பர் இது அப்படியே மாறி 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 மாறி. இது வந்து ராயலவாரி கொடி புலாவ். இது என்னன்னா, ராயலவாரி கொடி புலாவ்னா கங்கூரா போட்டு புலாவ். ஸோ இதை வந்து பிரியாணின்னு சொல்கிறாங்க, இதை வந்து புலாவ்னு சொல்கிறாங்க. பட் பேசிக்காக இது வந்து புலாவ் தான். புலாவில் சிக்கன். ஆக்சுவலி இவங்க தான் வந்து இதை புலாவ்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. வாரேவா நைட்டாக ஹைதராபாதி பிரியாணி மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. குங்குரான்றவும் ரொம்ப வந்து புளிப்பாலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. குங்குராவை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா எடுத்தோன்னா அந்த ரொம்ப ஷார்ப்பாக அதிகமான அந்த புளி சாப்பிடும் போது இப்படி இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக்ங்க, சூப்பரான ஒரு இதுங்க ஃபுட்டுங்க. நான் எப்படி சொல்லுவேன், நிறைய சாப்பிட்டேங்க. பேபிகார்ன் கைஸ், பேபிகார்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொரிச்சு எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வந்து இந்த வெஜ்ஜு மேட்டரை போட்டு வச்சுருக்காங்களே, அதில் வந்து ஒரு வகையாக இது யூஸ் பண்ணுறாங்க, அந்த பொடி மாதிரி. அது வந்து இடிச்சுட்டு பிடிச்சிட்டு சாப்பிட்றது நல்லா வந்து தூண்டுது. நல்ல மேட்ரு. கைஸ் அடுத்து பார்த்தா தத்தோஜனம். நான் எந்திரிச்சிட்டேன் சரி நான் போய் கை கழுத்தலாம்னு சொல்லி முடிச்சிட்டான்னு நினச்சேன். பட் இல்லை இர்ஃபான் இரு, என்கிட்ட மொத்தம் 18 ஐட்டம் இருக்குது. பட் நீ இது கூட ட்ரை பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இதாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தத்தோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து தயிர் சாதம் இவங்களோட வகையில் செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக தயிரை போட்டு இதுக்கு பேர் தத்தோஜனம். கேட்க நல்லா இருக்குல்ல, நீங்கள் சொல்கிறது ஜாலியாக இருக்குது தத்தோஜனம். ஒரு வாட்டி நம்ம இனிமேல் இங்கே வரும்போது தத்தோஜனம் அப்படின்னு சொல்கிறோம். சாப்பிட போகிறேன். வாவ், க்ரீமி. நிறையா தயிர் இருக்குது, கொஞ்சமாக ரைஸ் இருக்குது, தாளித்து போட்டிருக்காங்க. இன்னொரு வாசம் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த வாசம் டக்குனு வர மாட்டேங்குது. நிறையா சாப்பிட்டு நாக்கு வரது போச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. தயிர் சாதம் பிடிக்கும்னா மஸ்ட் ட்ரைங்க கண்டிப்பாக. இதுவும் அந்த பொட்டலம் பிரியாணி மஸ்ட் ட்ரைங்க. ஆனால் இது ஒரு ஆள்னால கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஒரு 2 ஆளாக வந்தீங்கன்னா இது நீங்கள் பாதி சாப்பிட்டுக்கலாம். தத்தோஜனம் பரியூ. ஆஹா, வயிறு பத்தலையே. இந்த மாதிரி ஆகும்போது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது மாதிரி ஒரு ஃபுட் இருக்குது நம்மளால் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுன்னு அப்படின்ற ஒன்று இருக்குது. ஆஹா, ஒரு இதில் கொடுத்துருக்காங்க, மண்பானையில், ரியல் மண்பானை. இது எப்படி உடைச்சா உடஞ்சிடும் போல. முதல்ல சாப்பிட்டு உடைக்கலாம். ஆக்காக்கா, அதாவது கடல் பாசி. அந்த கடல் பாசிலே வந்து நிறையா பால் போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். நிறைய ஏலக்காய் வாசம், அதோட ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சுகர். ரொம்பவே இனிப்பு இல்லை, கம்மியாகவும் இனிப்பு இல்லை. அண்ட் ஆப்ரிகா டிலைட். ஆப்ரிகா டிலைட்க்கு மேலே நம்ம வந்து இன்னும் ஒரு ஸ்பைஸ் அப்படின்ற ஹெவி செவனி அப்படின்ற ஒரு பிளேஸில் சாப்பிட்டோம். இப்போ வந்து இங்கேயும் சாப்பிட்றோம் நம்ம. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த க்ரீம் தாங்க இதில் மேட்ரு. கீழே பாருங்கள், கீழே ஒரு லேயர் ஆஃப் பிஸ்கெட்டு, நடுவில் வந்து ஆப்ரிகாட்டு, அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டர்ட் மாதிரி ஒரு மேட்ரு. லுக்ஸ் குட். இந்த டெசர்ட் எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் எனக்கு அழுத்து போகாதுங்க. நீங்கள் வாங்கும்போது அந்த க்ரீம் மட்டும் நிறையா ஊற்றி கேளுங்க சரிங்களா. இதில் ஏதோ கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்குது எனக்கு. நான் இப்போ கேட்டால் கொடுப்பாங்க, நீங்களும் இல்லை ஐ வாண்ட் சம் மோர் க்ரீம் அப்படின்னு சொல்லுங்கள். செம்ம மேட்ரு. இந்த மாதிரி ஸ்வீட் நான் சென்னையில் சாப்பிட்டதே கிடையாது. பட் இங்கே வந்து 2வது வாட்டி சாப்பிட்றேன். பர்ஃபெக்ட். ஸோ கைஸ் நம்ம உள்ள சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் இந்த பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. இந்த வீக், அதுக்கப்புறமா வந்துட்டு மவுட் செட், நிறைய ரெஸ்டாரண்ட் அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய செலிபிரிட்டிஸ் கூட வந்திருக்காங்க. இங்கே பெரிய செலிபிரிட்டிஸ் ரோட் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபுட் பிகாஸ் ஆஃப் தி ஃபுட் ஒன்லி. அண்ட் மெயினாக வந்து இந்த உழவுச்சாறு அப்படின்ற ஒரு மேட்டர் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி அவங்க சொன்னாங்க. இது வந்து என்ன வந்து 2000 years ஓல்டான ஒரு ரெசிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அந்த ஒரு போர் காலத்தில் வந்துட்டு அவங்க அந்த கொல்லுன்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால அது வந்து குதிரை, அதாவது லைக் ஹார்ஸ் கிராம் சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து இந்த மாதிரி செஞ்சு வந்து சாப்பிட்டாங்களாம். அது வந்து கிட்டத்தட்ட 2 hours வந்து அதை குக் பண்ணி அவங்க வந்து செய்கிறாங்க. அதை இந்த மாதிரி ஒரு ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். என்னோட ஃபேவரட் ஐட்டம் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து விஸ்தராக்கு கொடி புலாவ் சரிங்களா. அந்த ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணி வச்சு தெரியுமா, அந்த மேட்ரு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தத்தோஜனம் மறக்கவே மாட்டேன், சூப்பரான ஒரு ஐட்டம் அதுவும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு ராஜகாரி கோடி புலாவ், இதுவும் வந்து என்னோட ஃபேவரட். இது 3மே வந்து நான் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஆல்சோ இவங்களோட ஸ்வீட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட உபசரிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த லொக்கேஷன் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இவங்க வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு காட்டியிருப்பேன், ஒரு கொரோனா கார்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. உள்ள ஃபுல்லாக வந்து க்ளீனாக வச்சிருக்காங்க இந்த பிளேஸை. ஸோ இட்ஸ் வெரி குட் டு சி. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து எக்ஸ்பேண்டிங் அண்ட் உழவுச்சாறு அப்படின்ற ஒரு இது வந்துட்டு இவ்வளோ ஒரு ஐட்டம்ஸ்லாம் இவங்க வந்து இங்கே வச்சிருக்காங்க. இட்ஸ் வெரி நீட் டு சி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா இங்கே ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஐ வில் see you guys tomorrow in another video. Till then, bye.
Bye. See you.